ஹாய். இது ஆக்டிவாலே கொஞ்சம் பழைய மாடலு. பைக்கெல்லாம் வேலை செய்றது என்னன்னா, பைக்லாம் நம்மள கொஞ்சம் இறக்கம் பார்த்துரும். இவனுக்கு பாவம்ன்னு சொல்லி, ஓவரா நம்மள வச்சு செய்யாது. இதோட கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். ஆனா இந்த இந்த மாரி 4 கியர் வண்டியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்மள ஒரு கருணையே பார்க்காது. போட்டு நம்மள தாளிச்சு எடுத்துரும். அந்த மாரி பிரச்சனைலாம் நெறைய வந்திருக்கு. அதேபோல திடீர்னு இந்த வண்டிகள்ல பார்த்தீங்கன்னா, லைன் வராது. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா, இந்த காயில் போறத விட ஏன்னா இது அவ்வளோ குவாலிட்டி இல்லாமலாம் இல்ல. நல்லா தான் இருக்கும். இது ரொம்ப இன்ஜின் வந்து வீல் கிட்டயே டவுனா இருக்கிறனால என்ன ஆகும், இந்த மேக்னெட்டுக்கும் இந்த காயிலுக்கும் நடுவுல போயி ஃபுல்லா டஸ்ட் ஏறிரும். தெரியுதுங்களா? இது நெறைய வண்டியில வந்த பிரச்சனை. இங்க தெரியுதுங்களா? வருது பார்த்தீங்களா? இந்த டஸ்ட் ஃபுல்லா ஏறிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது காயில வந்து சென்ஸ் பண்ணவே விடாது. அப்போ உங்களுக்கு கட்டாயி தான் லைனே கிடைக்கும். அந்த மாரி பிரச்சனைகள தான் நாங்க நெறைய போட்டு அனுபவிச்சிருக்கோம். இது வந்து அதிகமா வந்து BS6ல நெறையாவே வரும். அதேபோல இந்த ஓல்டு மாடல் ஆக்டிவா டியோ இந்த மாரி வண்டியில இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த சிடிஐ அடிக்கடி போகும். செல்ஃப் கூட ஆகாம போகும் இந்த சிடிஐனால. நீங்க இது வந்து ஓய் வந்து வாங்காதீங்க. ஒரிஜினல் வந்து ஷோரூம்ல போய் வாங்காதீங்க. ஏன்னா சிடி யூனிட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரிஜினல் வாங்குனாலும் வாரண்டி கிடையாது உங்களுக்கு. உங்க கடைக்கு பக்கத்துல எலக்ட்ரீஷியன் இருப்பாரு. காயில் கூறு கட்டுறவர் இருப்பார்ல. உங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். இந்த காயில் கூறு ரீவைண்ட் பண்றவர் இருப்பாரு. அவரு ஒரு சிடிஐ வச்சிருப்பாரு. அவருகிட்ட போய் நேரா வண்டியவே கொண்டு போய் டோ பண்ணி கொண்டு போய் போட்டு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி குடுப்பாரு. ஒரு இன்கேஸ் நமக்கு ஒரு 1 வாரம் 2 வாரத்துல போச்சுன்னா கூட அவங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறதுல அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது. திடீர்னு போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், திருப்பி நம்ம பணம் தான் போகும். கஸ்டமர்ட்ட திருப்பி இதுக்காக காசு கேட்க முடியாது இல்லைங்களா? அதேபோல வாட்டர் வாஷ் கொஞ்சம் 4 கியர் அடிக்கடி பண்ணுங்க. வாட்டர் வாஷ் பண்ணும்போது இதுல இருக்கிற டஸ்ட் சேராம கொஞ்சம் பாதுகாக்கும். அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனைகள கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணுங்க. ஏன்னா, இது ரொம்ப பாட்டம்ல இருக்கனால இன்ஜினு சேறு டைரக்ட்டா உள்ளேயே வருது. அதனால தான் சொன்னேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.